ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி பரங்கிக்காவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பரங்கிக்காவை நல்லா தோல் சீவிட்டு நம்ம எப்பொழுதும் பொரியலுக்கு அரிகிற மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக அரிஞ்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம நெய்யில் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். நம்ம நார்மலாக வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நெய்யில் வதக்கி செய்யும் போது இந்த ஸ்வீட்டுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் கொஞ்சமாக மாறினதுக்கப்புறமா நம்ம இதை வேக வைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணுங்க. நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ எடுத்திருக்க பரங்கிக்காயில் பாதி அளவு தாங்க சேர்த்துருக்கேன். 300 கிராம் அளவு இருக்கும். அதுக்கு நான் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட போகிறேங்க. நம்ம பச்சையாக அரிஞ்சு குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வதக்கி வேக வைக்கும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின 1/4 டம்ளர் அளவு தண்ணியிலேயே காய் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியால் அழுத்தி பார்க்கும்போது உடஞ்சா போதும். ரொம்ப கூழ் மாதிரி வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ இதை நம்ம ஒரு கரண்டியாலேயோ இல்லை மேஷராலேயோ வச்சு நல்லா மசிச்சு விடணுங்க. ரொம்ப அதிகமாக வெந்துருச்சுன்னா உங்களுக்கு குழ குழன்னு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. நார்மலாக நம்ம எப்பொழுதும் செய்கிற பரங்கிக்காவை விட இந்த மாதிரி சின்ன சைஸ் பரங்கிக்காய் நல்லா கிழங்கு மாதிரி வெந்து வந்திருக்குங்க. மசிக்கிறப்ப நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். திரியாக தெரியாமல் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் கரண்டியாலே மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைனா கூட நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெல்லத்தை டைரெக்டாக அப்படியே சேர்க்கறதுனால கல் மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், நம்ம வெல்லம் சேர்த்தோடனே நல்லா இலகி கொடுக்குது. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விடணுங்க. வெல்லத்தோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா காயோட ஒன்று சேர்ந்து திரண்டு வர மாதிரி நல்லா இதை வதக்கி விடணும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா இது ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டாலே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் போண்டா போடுறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டால் உங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவு சேர்க்கும்போது நம்ம போண்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கையில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு மாவு நல்லா இந்த பரங்கிக்காயோட கலந்து வர மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து கையால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதும் இதை கையால் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. இதை பெருசாக சாப்பிட்றத விட சின்ன சின்னதாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை பொரித்து எடுக்கணுங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால உடனே செவந்துடும். உங்களுக்கு கலர் ரொம்ப டார்க்காக வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலராக வர மாதிரி பார்த்து எடுக்கணுங்க. நீங்கள் இந்த மாவில் ஏலக்காய் வாசனை பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏலக்காய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எல்லாம் ஒரே மாதிரி கலராக வந்திருக்கு. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். பரங்கிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெல்லம் சேர்க்கும் போது மாவுக்கும் சேர்த்தே தாங்க நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணணும். காய்க்கு மட்டும் தனியாக ஆட் பண்ணல, மாவையும் கணக்கு பண்ணி தான் ஃபஸ்ட்டே நான் வெல்லத்தை ஆட் பண்ணிட்டேன். மீதம் உள்ள மாவையும் இதே மாதிரி போண்டாவாக பொரித்து எடுத்துக்கலாங்க. சூப்பரான பம்ப்கின் ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.